இது வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி மினிக்கிட்டு வந்து நிக்குது, இது என்ன இப்படி இருக்கு, என்ன இது இப்படி மேக்கப் போட்டிருக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேவலமா ரசிக்கிறவங்க ரசிப்பாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கேவலமா அப்படியே அருவருப்பா பார்ப்பாங்க. அப்படியே ஒரு வேலைக்காரங்க தான் பார்ப்பாங்க. ஆனா நாங்க அப்படி நினைச்சு போக மாட்டோம். இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால உரிமையா மேக்கப் பண்றது எல்லாமே ஏ டு Z. ஆனா எங்களுக்கு அங்க ரூம் கூட கொடுக்க மாட்டாங்க. எப்படின்னா நாங்க ஒரு பாத்ரூம்ல தான் நாங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதா இருந்தாலுமே சரி. ஒரு பொண்ணுங்கன்னா எல்லாருமே தப்பு பண்றவங்க கிடையாது. ஒரு சிலர் இருக்காங்க. பட் அந்த ஒரு சிலரால மத்த பொண்ணுங்களையும் தப்பா நினைக்கிறாங்க. அப்ப வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது அந்த அங்கிள் என்ன பண்ணாங்கன்னா, என்கிட்டயே வந்து ஒரு மாரி மிஸ்பிஹேவியர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போதே ஈவன் ஸ்டார்ட்டிங்லயே ஒரு மாரி என்கிட்ட இப்ப நீங்க ஒரு மேரேஜ் ஈவென்ட்க்கு போறீங்க அப்படின்னா, இது நம்ம ரிலேஷன் மேரேஜ் மாரி தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு தானே நீங்க ஒரு ஜாலியா போவீங்க. அப்படி போகும்பொழுது அவங்க உங்கள எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? நீங்களும் வந்து என் பொண்ணு மாரி தான் அப்படின்ற மாரி ட்ரீட் பண்ணுவாங்களா? இல்ல அங்க இருக்கிறவங்கலாம் எப்படி உங்கள ட்ரீட் பண்ணுவாங்க? அந்த கண்டிப்பா எங்க பொண்ணு மாதிரி அந்த மாரிலாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இப்ப நாங்க போறோம்னா, அப்படியே ஒரு வேலைக்காரங்க தான் பார்ப்பாங்க. ஆனா நாங்க அப்படி நினைச்சு போக மாட்டோம். இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால உரிமையா மேக்கப் பண்றது எல்லாமே ஏ டு Z. ஆனா எங்களுக்கு அங்க ரூம் கூட கொடுக்க மாட்டாங்க. எப்படின்னா நாங்க ஒரு பாத்ரூம்ல தான் நாங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதா இருந்தாலுமே சரி, ஒரு மேக்கப் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே நாங்க பாத்ரூம்ல தான் இருக்கணும். எங்க ரொம்ப அன்கன்வீனியன்ட்டா இருக்கும். ரொம்ப ஈரமா இருக்கும். இருந்தாலுமே நாங்க அது பெரிய இஷ்யூவா எடுத்துக்க மாட்டோம். அங்க மேக்கப் பண்ணிட்டு அங்க போய் நின்னா கூட என்ன இது வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி மினிக்கிட்டு வந்து நிக்குது, இது என்ன இப்படி இருக்கு, என்ன இது இப்படி மேக்கப் போட்டிருக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேவலமா ரசிக்கிறவங்க ரசிப்பாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கேவலமா அப்படியே அருவருப்பா பார்ப்பாங்க. ஆனா இதுதான் நாங்க மேக்கப் போட்டுதான் ஆகணும், அதுதான் எங்களோட ஜாப் அங்க. ஆனா அங்க எல்லாருமே அப்படி பார்க்க மாட்டாங்க. இது என்ன இப்படி மினிக்கிட்டு இருக்குன்னு, இப்படி இப்படி சாரி கட்டிருக்கு, இது என்ன இப்படி தலைவாரி இருக்குன்னு, இப்படி லிப்ஸ்டிக் போட்டிருக்குன்னு ஒரு மாதிரி கேவலமா தான் எங்களை பார்ப்பாங்க. இப்ப மோஸ்டா அங்க இருக்க பசங்கனால உங்களுக்கு பிரச்சனை வருமா? இல்ல வயசானவங்க தான் இப்ப அந்த மாரி பண்றாங்கன்னு நெறைய இஷ்யூஸ்லாம் கிரியேட் ஆயிட்டு இருக்குல்ல? ஒன் டைம் நான் குன்றத்தூர் போயிருந்தேன். அங்க வந்து நான் மட்டும்தான், ஒரே ஒரு கேர்ள் போதும் அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி நான் மட்டும்தான் போனேன். அங்க வேற யாருமே இல்ல. போகும்போது பசங்க எல்லாருமே ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. பண்ணிட்டு அப்படியே மேல வந்து விழுகுறது, வேணுமினே வந்து மேல விழுகுறது. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம என்ன பண்ணாலும் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, அதுக்காக தான் அவங்க பேமெண்ட் வாங்குறாங்க. 600 அவங்க எடுத்து குடுக்குறாங்கன்னா, நாங்க அந்த இடத்துல வெல்கம் பண்றதுக்கு மட்டும் தான் நாங்க இருக்கோம். பட் ஆனா அது வந்து வரவங்க அப்படி நினைச்சுக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணாலும் அத அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, அதுக்காக தான் இவங்க பேமெண்ட் குடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு மேல வந்து விழுவாங்க, நம்பர் கேட்கறது, பக்கத்துல வந்து நிக்கிறது, ஒரு மாரி பண்றது. அது சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் நம்ம அந்த 9:30 வரை நம்ம நிக்கிறோம்னா, அங்க நெறைய ப்ராப்ளம் நாங்க ஃபேஸ் பண்ணியிருக்கோம். வயசு பசங்க கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணாலும், இந்த வயசானவங்களா இருக்காங்க இல்லையா, அப்பா! ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து அவங்க பொண்ணு மாதிரி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க பொண்ணு வயசு தான் எங்களுக்கு. ஆனா அவங்க அத அப்படி பார்க்கவே மாட்டாங்க. வந்து ஒரு மாரி பேசுறது, தேவையில்லாத இடத்துலலாம் வந்து பார்க்கறது, ஒரு மாரி ரொம்ப தப்பா பார்ப்பாங்க. பார்க்குற பார்வையே தப்பா இருக்கும். இப்ப மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சாலும் அந்த இடத்துல எந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது? நீங்க வந்து ஒரு 2 ஈவென்ட் தான் போனேன்னு சொன்னீங்க மேரேஜ்க்கு அப்புறமா. பட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. மேரேஜ்க்கு அப்புறமும் இத ஒரு ஒர்க்கா நினைச்சிட்டு போயிட்டு இருப்பாங்கல்ல. சோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்களா? அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ நம்ம ஒரு மேரேஜ் ஈவென்ட் போறோம்னா, அது நம்ம சர்க்கிள்லே வராது. கொஞ்சம் லாங்கா தான் வரும். அங்க போனா கண்டிப்பா 9:30 தான் முடியுமே. அவங்க எவ்வளோ லாங்கா இருந்து வந்தாலுமே 9:30க்கு தான் அவங்கள சாப்பிட வச்சுட்டு தான் அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது வீட்டுக்கு வர எப்படி 11, 11:30 அந்த மாதிரி ஆகும். ஆனா வீட்ல இருக்கிறவங்க என்னன்னா, அதே மேக்கப்போட அந்த சாரி கட்டிட்டு அந்த மேக்கப்போட வரும்போது வீட்ல இருக்கவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இது ஈவென்ட் தான் போறாளா? இல்ல எங்க போறா? அவங்க மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிறவங்களும் அந்த மாதிரி தான் பேசுவாங்க பார்த்தாங்கன்னா. நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம நிக்கணும். சும்மா கிடையாது. 6ல இருந்து 9:30 வரை நாங்க நின்னுகிட்டே தான் இருக்கணும். உட்காரவும் கூடாது. அந்த மாதிரி நம்ம கால் வலிக்க நின்னுட்டு நம்ம வருவோம். ஆனா பார்க்குறவங்க அப்படி பேச மாட்டாங்க. இது என்ன மினிக்கிட்டு போய் எங்க ஊர் மேய்ச்சிட்டு வருது அப்படின்ற மாதிரி தப்பா தான் பேசுவாங்க. அவங்க தப்பா பேசினாலும் வீட்லயும் அந்த மாதிரி தான் நினைச்சுப்பாங்க. ஹஸ்பண்ட் கூட என்னோட ஃப்ரெண்ட் சொல்லியிருக்கா. அவங்க ஹஸ்பண்டே ரொம்ப சந்தேகப்படுறாங்க. இருந்தாலும் நான் இப்படி போய் தான் ஆகணும். எனக்கு கஷ்டம், வீட்ல கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பிஃபோர் மேரேஜ் ஈவென்ட்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னு உங்க ஹஸ்பண்ட்க்கு தெரியுமா? மேரேஜ் பண்ணும்பொழுது? என்னோட ஹஸ்பண்ட்க்கு தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேரேஜ்க்கு அப்புறமா ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அந்த மாதிரி ஏதாவது? இருந்திருக்கு. ஒன் டைம் நான் அதான் லாஸ்ட் என்னோட ஈவென்ட்டு. லாஸ்ட்டாக ஈவென்ட் போகும்போது நான் மட்டும் தான் வெல்கம் கேர்ளாக இருந்தேன். மிச்சம் எல்லாருமே டைனிங் ஹாலில் இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அதில் ஒரு பையன் நம்பர் கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 9:30க்கு ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு பேக் சைடு தான் இருக்கும் ரெஸ்ட் ரூம். பின்னாடி வரும்போது பின்னாடி அந்த பையன் வந்து
உங்களுடைய நம்பர் எனக்கு வேணும், ம். நான் உங்களுக்கு ஈவெண்ட் எதனா இருந்தா சொல்றேன். எல்லா பசங்களுமே இப்படிதான் எடுத்த உடனே தப்பாலாம் பேசி நம்பரை கேட்க மாட்டாங்க. எனக்கு ஈவெண்ட் நிறைய தெரியும், நீங்க உங்க நம்பர் கொடுங்க அப்படி சொல்லி தான் பேச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேசும்போது என்னோட ஹஸ்பண்ட் பார்த்துட்டாங்க. அது பார்த்துடும் போது அவன் எதுக்கும் உங்ககிட்ட வந்து பேசுறான், அவன் என்ன பேசுறான், அவன் எதுக்கும் நம்பர் கேட்கறான், அப்ப வந்து ஈவெண்ட்னாலே இப்படிதானா, ம். ஈவெண்ட்னா இந்த மாதிரி தான் நம்பர் கேட்பாங்க, அப்ப நீ இப்படிதான் போயிட்டு இருக்கியா அப்படி சொல்லிட்டு அதனால நிறைய பிரச்சனை வந்தது வீட்டுல. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் ஈவெண்ட் போகாத சொல்லிட்டாங்க. நானும் அதுக்கப்புறம் அதான் என்னோட லாஸ்ட் ஈவெண்ட். இப்போ இது நீங்க ஒர்க்கா நினைச்சுதான் பாதிக்கு பாதி பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பாதி பேர் வேணா கேஷ்காக போயிடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அந்த பாதி பேர் உண்மையா பண்றாங்கல்ல இந்த ஒர்க்காக. சோ அவங்களுக்குலாம் ஒரு தைரியம் சொல்ற மாதிரினா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன்னா அவங்க தான் நம்பி அனுப்பணும். அவங்களே வீட்ல சண்டை வரும். சோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வரும். சோ அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணு உங்க ஒய்ஃபை நீங்க நம்பணும். ஏன்னா பேசுறவங்க நிறைய பேசிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நாங்க போறோம், என்ன உனக்கு 4 ஹவர்ஸ்க்கு உனக்கு 600 தராங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நீங்களே வந்து பார்க்கணும் அந்த ஒர்க்கு. நாங்க நிக்கிறோம், ஜூஸ் சப்ளை பண்ணணும், அதுக்கு தான் அந்த கையெடுத்து கும்பிடணும். வரவங்க யாருனே தெரியாது, நம்ம எதுக்கு கும்பிடணும், அந்த 600க்காக தான். யாருனே ஒரு சிலர் நல்லா ஓகேம்மா அப்படி சொல்லுவாங்க, ஒரு சிலர் ரொம்ப கேவலமா பார்த்துட்டு போவாங்க. அதெல்லாம் தாண்டி நாங்க வணக்கம் வச்சு வர வைக்கணும். லாஸ்டா தேங்காய் பையனை கொடுக்குறவே நாங்க அங்கதான் இருக்கணுமே. அதெல்லாம் எவ்வளவு கஷ்டமான ஒர்க். அதுக்காக தான் அந்த 600. அதை வந்து நீங்க ட்ரஸ்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதை ட்ரஸ்ட் பண்ணி நீங்க உங்க வீட்ல நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க எந்த ஒரு தப்பான இஷ்யூக்கும் போக மாட்டாங்க. நீங்களும் சேர்ந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ உங்க லைஃபை விட இப்போ உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்ல இன்னும் போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. அந்த அபியூஸ்ன்றது எந்த அளவுக்கு உச்சகட்டமா போயிருக்கு? ஏதாவது ஒரு விஷயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிருப்பாங்களா? அது ஏதாவது சொல்ல முடியுமா? ஒன் டைம் தாம்பரம் ஈவெண்ட்டு நானே என் ஃப்ரெண்டு போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து தாம்பரத்துலேருந்து கண்டிப்பாக ட்ரெயின் இருக்காது. லாஸ்ட் ட்ரெயின் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒர்க் பண்ணுற பையன் என்ன பண்ணாங்கன்னா, உங்களை நான் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுறேன், நானும் 51 தான் அப்படி சொன்னாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க கூட பைக்கில் போனோம். அவங்க கூட போயிட்டு இருக்கும்போது நான் வந்து இறங்கிட்டேன். என்னை இறக்கி விட்டுட்டாங்க முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. மறுநாள் என்னோட காலேஜ்லேயே என் ஃப்ரெண்டு சொன்னான், அந்த மாதிரி நடந்துச்சு எனக்கு. எனக்கே அப்போ தான் தெரியும். என்னை இறக்கி விட்டுட்டு அவங்க கூட்டிகிட்டு போனாங்க, என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகும்போது. ஆனால் வீட்டில் இறக்கி விடலை, வேற எங்கேயோ எங்கள் வீட்டுக்கு வா, நான் எங்கள் வீட்டுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போகும்போது இல்லை நான் மார்னிங் கூட வரேன், இப்போ என்னால் முடியாது அப்படி சொன்னோன்னே, இல்லை நீ அவங்க ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க, நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ரூம்குள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஃபோன் பண்ணி அவங்க அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களாம் வந்து அப்புறம் அந்த பையன் இப்போ எப்படி இருக்கான்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த பையனை பிடிச்சி அப்புறம் அந்த பொண்ணை நைட்டு 1 மணி இருக்கும் அந்த வீட்டிலேருந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க. கொஞ்சம் லேட்டாக போயிருந்தாலும் அந்த பொண்ணோட லைஃபே முடிஞ்சிருக்கும். பொண்ணுங்கன்னா எல்லாருமே தப்பு பண்ணுறவங்க கிடையாது, ஒரு சிலர் இருக்காங்க. பட் அந்த ஒரு சிலரால மற்ற பொண்ணுங்களையும் தப்பாக நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஈவெண்ட் வரோன்னா ஒரு சிலர் கரெக்டாக சாரி கட்டுறது பின் பண்ணுறது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஹிப் தெரிகிற மாதிரி அவங்க கண்ணனுக்கு சாரி கட்டுவாங்க. ஆனால் இது பார்க்குறவங்க வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. இவங்க இப்படி சாரி கட்டியிருக்காங்க, இவங்க இப்படி நம்மள பார்க்குறாங்கன்னா அப்போ இவங்களும் இப்படி தான் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக அப்படி நினைக்காதீங்க. ஃபேமிலி கஷ்டத்துக்காக வேலைக்கு வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் அது கண்டினியூ ஆகும். அந்த ஈவெண்ட் அப்படின்றது வந்து நல்லபடியாக போகும். நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஈவெண்ட் கேர்ள்னாலே தப்பாக தான் பார்ப்பாங்க, தப்பாக தான் நினைப்பாங்க, தப்பாக தான் கூப்பிடுவாங்க. இந்த பப் ஈவெண்ட்டுக்கு வரவங்க வெறும் ஈவெண்ட் கேர்ள்ஸா தான் இருப்பாங்களா? இல்லை நார்மலாக இருக்கிற கேர்ள்ஸுமே உள்ள வருவாங்களா? இல்லை அங்கே இருக்கிற என்ன பிரச்சனை நடக்கும்? ஃபர்ஸ்ட்டு கிளப் ஈவெண்ட்லேயே நிறைய வேரியன்ட் இருக்குது. ப்ரொஃபஷ்னலாக வைக்கிறதுல வந்து கண்டிப்பாக ட்ரிங்க் பண்ணக்கூடாது. ப்ரொஃபஷ்னலாக வைக்கிறது அதர்வைஸ் என்ஜாய் பார்ட்டி, இப்போ பர்த்டே பார்ட்டி, இப்போ பர்த்டே பப் ஈவெண்ட் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே ட்ரிங்க் கேர்ள்ஸாக இருந்தாலுமே மைல்டாவது ட்ரிங்க் பண்ணி தான் இருக்கணுமே. அப்படி ட்ரிங்க் பண்ணி இருக்கும்போது சில பேர் வந்து அந்த கொஞ்சமாக பண்ணாலுமே ஓவராகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே என்ன வேணால் நடக்கலாம். பொண்ணுங்களுக்கு அங்கே சேஃப்டி கிடையவே கிடையாது. நம்ம நார்மலாக இருக்கிறவங்க வந்து இப்போ ஒரு கிளைண்ட் உள்ள வராங்கன்னா அவங்க 20 கேர்ள்ஸ் நிற்கிறாங்கன்னா இல்லை அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க உள்ள கூட்டிட்டு போகணும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க பேமெண்ட் கொடுக்குறாங்களோ இல்லையோ அதுக்காக மொத்தமாக சேர்த்து அந்த ஏஜென்ட் கொடுத்துருவாங்க பேமெண்ட். அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்ப இந்த அட்ஜஸ்ட்மென்ட்ன்ற விஷயம் கண்டிப்பா கிளப் ஈவென்ட் கேர்ள்ஸ்க்கு வந்துதான். ஈவென்ட்ல இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் கிளப் ஈவென்ட்ல கண்டிப்பா இருக்கா. இப்போ நீங்க ஈவென்ட் போயிருப்பீங்க. உங்களுக்கு ஈவென்ட் போயிட்டு அங்க போய் ஏதாவது நம்பிக்கை துரோகம் அப்படின்ற மாதிரி விஷயம் நீங்க நம்பி போயிருப்பீங்க, ஒருத்தர் இவர் இப்படி பண்ணுவாரு நான் எதிரே பார்க்கலங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயம் நடந்திருக்கா? இருக்கு.
என்னோட செகண்ட் ஈவெண்ட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் என்னோட செகண்ட் ஈவெண்ட் அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ வந்து அந்த ஹஸ்பண்டோட ஒய்ஃப் வந்து வேற ஒரு ஈவெண்ட்டுக்கு அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க. இவங்க வந்து என்ன அந்த ஈவெண்ட் கூட்டிகிட்டு போகிற மாதிரி வந்தாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அவங்க ஒய்ஃப் வந்து வேற ஈவெண்ட்டில் விட்டுட்டு என்னை வந்து இந்த ஈவெண்ட் கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அங்கே 4 கேர்ள் அங்கே கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது அந்த அங்கிள் என்ன பண்ணாங்கன்னா என்கிட்டயே வந்து ஒரு மாதிரி மிஸ்பிஹேவியர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போதே ஈவெண்ட் ஸ்டார்டிங்லேயே ஒரு மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் இல்லை ஐயோ இந்த ஈவெண்ட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அந்த மாதிரி நான் அவங்க ஒய்ஃப்கே அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இப்போ நாங்கள் ஈவெண்ட் ஸ்டார்டிங்லேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போதே எங்ககிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்டுக்கு போகவே கூடாதுடா அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். அப்பயே நம்பர் எல்லாமே நாங்கள் பிளாக் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோம் அவங்கள. இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணாருன்னு சொல்றீங்க. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு கூட உங்களுக்கு அந்த இடத்துல சேஃப்டி இருக்காதா? எந்த மாதிரி இடத்துல தான் உங்களை ட்ரெஸ் சேஞ்ச் இல்ல பண்றதுக்கு அங்கன்னா பாத்ரூம் உள்ள ஒரு பாத்ரூம் இருக்கும். அங்க கூட நாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது. வெளியே பேக் சைட்ல இப்போ அங்க ஒர்க்கர்ஸ்லாம் யூஸ் பண்ற பாத்ரூம்ல தான் நாங்க அங்கதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம். ரெஸ்ட் ரூம் இல்லைனாலும் நாங்கள் ஓப்பன் பிளேஸ்ல தான் நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம். அங்கே தான் நாங்கள் க்ரூமிங் எல்லாமே அங்கே தான் பண்ணோம். எங்களுக்கு அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட அந்த ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி தர மாட்டாங்க. ஓப்பன் பிளேசஸ்ல தான் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு அந்த இடத்துல சேஃப்டியே கிடையாது. யார் எப்போ வந்து எங்ககிட்ட என்ன தப்பாக நடந்துக்கிட்டாலுமே அது கஷ்டம்தான். வீட்ல இருந்தே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அங்க போக முடியாதுங்களா? ஆஹா இல்ல. அவங்க வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி saree கலர் கொடுப்பாங்க. ஸோ அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆமா அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் ப்ளவுஸ் மட்டும் கோல்டன் கலர் ஜாக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அவங்க saree எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த saree தான் நாங்கள் வேர் பண்ணணும். அவங்க ஒரு பாத்ரூம் கூட அரேஞ்ச் பண்ணி அந்த ஈவெண்ட் எங்களை கூட்டிட்டு போறாங்கன்னா அவங்க தானே சேஃப்டியா எங்களை நீங்க பார்த்துக்கணும். அவங்க கிட்ட ஒரு டைம் கூட கேட்டது கிடையாதா? ஏன் இந்த மாதிரி நாங்க கேட்டிருக்கோம். இந்த மாதிரி மணமகள் அறையில எல்லாம் பாத்ரூம் அந்த அந்த ரூம் கொடுத்தா கூட நாங்க ஒரு 10 மினிட்ஸ்ல நாங்க மாத்திட்டு வந்துருவோம். ஆனா அதை கூட அவங்க அரேஞ்ச் பண்ணி தர மாட்டாங்க. இல்ல அவங்களாம் பார்ட்டி ஆடக்கூடாது, நம்மளாம் அங்க போக கூடாது, அப்படியே ஏதோ ஒதுக்கப்பட்டவங்க மாதிரி எங்களை ட்ரீட் உங்களை பண்ணுவாங்க. கூட்டிட்டு வந்தவங்களே அப்படி அப்படி சொல்லுவோம். கூட்டிட்டு வந்தவங்களே அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களே நம்மள அப்படி பார்க்கும்போது அப்ப அந்த கல்யாணத்துக்கு வரவங்களாம் நம்மள எவ்வளவு கேவலமா பார்ப்பாங்க. அவங்களே சப்போர்ட் இல்ல. அப்ப இவங்க சப்போர்ட் பண்றவங்க எங்களை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஈவெண்ட் முடிவே 9:30 ஆயிடும். சோ கண்டிப்பா நீங்க வீட்டுக்கு வர லேட் நைட் ஆகும். அப்ப அந்த கிராண்ட் ட்ரெஸ்ஸோட தானே வருவீங்க. அப்படி வரும்போது உங்களை எப்படி பாப்பாங்க? அந்த மாதிரி சமயத்துல ஏதாவது அபியூஸ் நடந்திருக்கா? நடந்திருக்கு. ஒன் டைம் எக்மோர் அங்க ஈவெண்ட் போகும்போது நைட்டு 10 ஆயிடுச்சு. அவங்க பேமெண்ட் கொடுத்து எங்களை அனுப்புறதுக்கு. அப்படி அனுப்பும்போது எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாங்கள் 4 பேரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே 4 பேர் நின்றுட்டு இருந்தோம். 4 பேருமே டீனேஜ் ஏஜ் தான். அப்போ என்ன பண்ணாங்க, கேங்காக ஒரு பசங்க வந்தானுங்க. அவங்க தான் சேஃப்டியாக இருக்கணும் வயசு பொண்ணுங்களுக்கு. பட் அவங்க அப்படி நினைக்கவே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி எவ்வளோ ஒரு நைட்டுக்கு எவ்வளோ நான் தரணும், ஒரு நைட்டுக்கு எவ்வளோ கொடுத்தா வருவீங்க, 1000 ரூபாய் உனக்கு 1000 ரூபாய், நீ 200 உனக்கு 300 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக அவங்களே பேசிட்டு கலாய்ச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களால் அந்த இடத்துல நிற்கவே முடியல. எல்லாருமே எங்களை ஒரு மாதிரி அசிங்கமாக தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. நாங்கள் உடனே கிராஸ் பண்ணி நாங்கள் பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஈவென்ட்கள் அப்படின்றதே அவங்க ப்ராஸ்டியூட் ரேஞ்சுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. ஏன்னா அவங்களே தப்ப சொல்ல முடியாது. இப்ப எங்களோட மேக்கப் நாங்க சாரி பசங்களை பொறுத்தவரை எப்படின்னா லேட் நைட்ல ஒரு சாரி ஒரு க்ரூமிங் பண்ணிட்டு வந்தாலே ப்ராஸ்டியூட் தான் போறாங்க அப்படின்னு அவங்க மைண்ட் செட்டு. பட் அப்படி கிடையாது. நாங்கள் ஈவெண்ட் போறோம்னா எங்களுக்கு 10 எங்களை அனுப்புறாங்கன்னா அதுக்கு மேலே எங்களை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு க்ரூமிங் வெயிட் பண்ணிட்டு எங்களால் வரத்துக்கு அதுக்கே 11 ஆயிடும். ஸோ நம்ம அதோடய வீட்டுக்கு வந்துடலாமே, அது ஒரு பிரச்சனையும் இல்லை சொல்லிட்டு நாங்கள் நினைச்சிட்டு நாங்கள் வருவோம். பட் பாக்குறவங்களாம் அப்படி நினைக்க மாட்டாங்க. இது வேற எங்கேயோ போறாங்க, வேற ஏதோ பண்ணிட்டு வராங்க, ஸோ நம்ம கூப்பிட்டாலும் வருவாங்க, கேஷ் கொடுத்தா வருவாங்க அப்படின்ற தாட்ல தான் அவங்க பாக்குறாங்க. நீங்க சென்னையில நிறைய இடத்துக்கு ஈவென்ட் போயிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட ஏரியா மட்டும் ரொம்ப ஒஸ்டா இருக்கு, அடுத்த டைம் இந்த சைடு வந்து ஈவென்ட் கூப்பிட்டாலே நான் போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது பிளேஸ் இருக்கா? நார்த் சைட்ல வந்து ஒன் டைம் போனேன். அங்க அந்த மாதிரி தான். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வரவங்க எல்லாருமே நார்மலா வர மாட்டாங்க. சில பேர் போதையிலலாம் வருவாங்க. அப்படி வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி மேலே வந்து விலகுறது, ஒரு மாதிரி அசிங்கமா பேசுறது, வா கூப்பிடுறது, ஃபோன் நம்பர் கேட்கறது, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நார்த் சைட்ல அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ரொம்ப பொண்ணுங்கனாலே ஒரு மாதிரி அப்படிதான் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க.